வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம அரிட்டாபட்டியில் இருக்கக்கூடிய சமண தீர்த்தங்கரர் சிற்பம், அதாவது மகாவீரர் இருக்கிறாரே அவர் தான் சமணர் தீர்த்தங்கரர். புத்தர் பௌத்தம். இது சமண தீர்த்தங்கரருடைய சிற்பம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மகாவீரர் சிற்பம். இந்த சிற்பத்திற்கு கீழே வட்டெழுத்துக்களில் இது அடிச்சிருக்காங்க, கல்வெட்டுக்கள் இருக்குது. அது என்னன்றதையும் பார்த்துருவோம். இப்போ அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் இங்கே பின்னாடி போர்டில் போட்டிருக்காங்க. அது என்னன்றதை நானே படிச்சிடுறேன். அதாவது இன்றைக்கி இருக்கிற தமிழுடைய நடை ஒரு மாதிரி இருக்குது. எத்தனையோ காலங்கள், கிட்டத்தட்ட ஒரு 10ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டில் அந்த கல்வெட்டு இது அடிச்சிருக்காங்க, வட்டெழுத்து. அப்புறம் 10ஆம் நூற்றாண்டில் சிற்பத்தை செதுக்கியிருக்காங்க. அப்படின்றப்ப அந்த இது எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். அந்த வட்டெழுத்துக்கள் என்ன மேட்ரு இருக்குது அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். அரிட்டாபட்டியில் உள்ள இம்மலை கலிஞ்ச மலை என்று அழைக்கப்படுகிறது. இங்கு சமணத்துறவியர் வாழ்ந்த இயற்கை குகைத்தலம் ஒன்று உள்ளது. அப்படின்னு நம்ம இப்போ திருநெல்வேலியை நம்ம திரு சேர்த்துருக்கோம். முன்னாடி அதில் இதில் மேட்ரு இருக்கிறது நெல்வேலியை சேர்ந்த சிழவன் அதினன் என்பவனும் இளஞ்சி என்னும் ஊரை சேர்ந்த இளம்பேராதன், இன்றைக்கி நம்ம இளம்பேராதன் சொல்லுவோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா கல்வெட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, இளம்பேராதன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு இளம்பேராதன் மகன் யமயன். இன்றைக்கி இமயன்னு நம்ம சொல்கிறோம், அன்னைக்கு அந்த கல்வெட்டில் சொல்கிறது யமயன். இளம்பேராதன் மகன் யமயன் என்பவனும் இக்குகைத்தலத்தை அமைத்து கொடுத்துள்ளனர் என்ற செய்தி கிமு 2ஆம் நூற்றாண்டை சார்ந்த 2 தமிழ் வெட்டுக்கள் இக்குகைத்தலத்தில் பொறிக்கப்பட்டுள்ளன. மேலும் கிபி 10ஆம் நூற்றாண்டை சார்ந்த சமண தீர்த்தங்கரின் சிற்பம் கீழே கல்வெட்டில் அச்சனந்தி என்னும் சமண முனிவர் இந்த சமணர் தீர்த்தங்கரர் சிற்பத்தை செதுக்கிய செய்தியை தெரிவிக்கிறது. இந்த கல்வெட்டு ஆவணத்தின்படி இம்மலை கலிச்சமலை என்னும் இவ்வூர், அதாவது இப்போ கலிஞ்சமலைன்னு இடைப்பட்ட காலத்தில் மருவி இருக்குது. அதுக்கு முன்னாடி அந்த வட்டெழுத்துக்களில் சொல்லப்பட்டிருக்கு கலிச்சமலை அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. இவ்வூர் கலிச்சமலை இன்னூர். அந்த வட்டெழுத்துக்கள்லையுமே கலிச்சமலைன்னு மென்ஷன் பண்ணவங்க, அதுக்கு இடையில கலிச்சமலைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கலிஞ்சமலைன்னு மாறி இருக்குது. முதல்ல கலிச்சமலை என்னும் ஊர் பாதிரிக்குடி என்று அறியப்படுகிறது. ஆதியில் பாதிரிக்குடின்னு இருந்திருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ அரிட்டாபட்டின்னு சொல்கிறோம். சரி, வாங்க நம்ம உள்ளே போய் மகாவீரர் சிற்பத்தை போய் பார்த்துருவோம். சரிங்களா? அப்படியே முன்னாடி இப்போ நம்ம நடந்து போகிறோம். ரைட், ஓகே. இப்போ இந்த தெரியுதா? இதில் இந்த வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது தொல்லியல் துறையிலேருந்து. அது இன்னும் ஃபினிஷ் ஆகலை. ஃபினிஷ் ஆகாமல் இருக்குது. இந்த உட்கார சேர்ஸ் எல்லாம் உருவாக்குறாங்க. நல்லா இருக்குது. சுற்றுலாத்துறை இதை நல்லா மேம்படுத்தினா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். உள்ளே இதுக்குள்ளே குகை இல்லை, இந்த சிற்பம் மட்டும் இருக்குது. எங்கேயா? ஓ, சரிங்க சரிங்க. இந்த இருக்கு வட்டெழுத்துக்கள் தெரியுதுங்களா? ஓகே, வட்டெழுத்துக்கள் இது எப்படி அர்த்தன்றது அது சார்ந்த ஆராய்ச்சியில் இருக்கவங்களுக்கு தான் அந்த எழுத்துக்களுடைய இது தெரியும். இந்த இருக்குது மகாவீரருடைய சிலை. இதை கிட்டத்தட்ட 10ஆம் நூற்றாண்டில் செதுக்கியிருக்காங்க.
பார்த்தீங்களா? இன்றைக்கி வரைக்கும் அந்த சிற்பம் அப்படியே இருக்குது, வட்டெழுத்துக்கள் உண்டு. சரி வாங்க குகையையும் போய் பார்த்துருவோம். இந்த அருக்கு குகை. இந்த குகை தெரியுதுங்களா? அப்படியே குகைக்குள்ளே உள்ளே போயிடுவோம். உள்ளே போய் பார்ப்போம். மழை பெய்தாலும் கூட உள்ளே தண்ணி வராது, அந்தளவுக்கு நீட்டாக இருக்குது. இந்த குகைத்தலத்தை அமைச்சிருக்காங்க. அங்கே கீழே மேட்ரு அந்த இதை படித்தோம்ல, இந்த குகைத்தலத்தை தான் அமைச்சிருக்கிறாங்க. இது காலப்போக்கில் வந்து பராமரிப்பு இல்லாமல் இப்படி இருக்குது. இப்போ தொல்லியல் துறை இதை எடுத்து கொண்டு வர்றதுனால இதை எல்லாமே செப்பனிட்டு நல்லா ஆக்கிடுவாங்க. பார்க்குறக்கு ஒரு அறையாகவே இருக்குது நல்லா. ஓகே, சமண மதத்தை சார்ந்த துறவிகள் வந்து இதை அன்னைக்கு செஞ்சுருக்காங்க. 10ஆம் நூற்றாண்டில் அதெல்லாம் சரி பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு ஒரு குகைத்தலத்தை அமைச்சிருக்காங்க. பார்த்தாச்சா நண்பர்களே? நன்றி நண்பர்களே. பாருங்கள், பாதிரிக்குடி என்று சொல்லக்கூடிய அரிட்டாபட்டி. இன்றைக்கி பாதிரிக்குடின்னா யாருக்குமே தெரியாது. பாதிரிக்குடின்ற இந்த ஊர் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. எங்கிட்டு பார்த்தாலும் பச்சை பசேர்னு இருக்குது, நல்லா இருக்குது. எங்கிட்டு பார்த்தாலும் நாவல் மரங்கள் அதிகம். நானே இங்கே வந்துட்டு நிறைய நாவல் பழங்கள் எடுத்து கொண்டாந்து கொடுத்தாங்க. அங்கேக்குள்ளே இருக்கிற பசங்க கொண்டாந்து கொடுத்தாங்க, நிறையா கொடுத்தாங்க. இந்த அங்கிட்டெல்லாம் குரங்குகள் நிறைய தெரியுது. நாவல் மரங்கள் இங்கே நிறையா இருக்குது. பாதிரிக்குடி, அரிட்டாபட்டி. இன்றைக்கி பாதிரிக்குடின்னு கேட்டால் யாருக்கும் தெரியாது. ஓகே நண்பர்களே, பாருங்கள் நம்ம சேனல், யூடியூப் சேனல் பாண்டிச்சேரி கார்த்திகேயன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.